திரும்பவும் ஏஐனால வந்து ஒரு லே ஆஃப் நடந்திருக்கு. அதாவது ஏஐனால நம்மளுடைய வேலைகள்லாம் போகாது. ஏஐ தான் நம்மளுடைய ஜாப்லாம் எடுத்துக்காதுப்பா. ஏஐ நீங்க கத்துக்கோங்க. ஏஐ ஸ்கில்ஸ வந்து வளர்த்துக்கோங்க. ஸோ ஏஐனால நம்மளுக்கு வந்து முன்னேற்றம் தான் இருக்கும். நம்மளுடைய லைஃப்ல வந்து நெக்ஸ்ட் லெவல் போலாம் அப்படின்னு நெறைய பேர் பேசினாலும், இப்போ திரும்பவும் ஏஐனால 10% ஸ்டாஃப்ஸ வந்து லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. உலகத்திலேயே அதாவது நம்மளுடைய வேர்ல்டுலேயே ஒரு முன்னணியான கம்பெனி தான் வந்து இந்த ஒரு லே ஆஃப் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த கம்பெனி லே ஆஃப் நடந்திருக்கு? ஸோ என்ன ரீசனால நடந்திருக்கு? இது முழுக்க முழுக்க ஏஐ தான் ரீசனா? இல்ல வேற ஏதாவது ரீசன் நடந்திருக்கா? இந்த லே ஆஃப்னால என்ன மாதிரியான இம்பாக்ட் நடந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. முதல்ல எந்த கம்பெனில இருந்து இந்த லே ஆஃப் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வேர்ல்டுலேயே ஒரு முன்னணியான நிறுவனம் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். ஸோ ஊபர் தான் வந்து இந்த ஒரு லே ஆஃப் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஊபருடைய அந்த கம்பெனி வந்து தன்னோட கஸ்டமர் சப்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு பெரிய ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு சேஞ்சஸ்னால ஒரு பார்ட் மட்டும் கிட்டத்தட்ட 10% ஸ்டாஃப்ஸை வந்து லே ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இப்போ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ கஸ்டமர் சப்போர்ட் அப்படின்றது பேசஞ்சர்ஸ் இல்லை அப்படின்னா டிரைவர் வந்துட்டு அந்த பார்ட்னர்ஸு, ஸோ இவங்கெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸை தீர்த்து வைக்கிற ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட் தான் வந்து இந்த கஸ்டமர் சர்வீஸ், அதாவது கஸ்டமர் சப்போர்ட் டிபார்ட்மெண்ட் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இந்த வேலைகளை ஏஐ பண்ண போகுது, ஏஐயும் ஆட்டோமேஷன் மூலியமாக இந்த ஒர்க்கெல்லாம் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரினால இப்போ 10% ஸ்டாஃப்ஸை வந்து அவங்க லே ஆஃப் பண்ணியிருக்காங்களாம். அதனால தான் வந்து ஆப்ரேஷனல் காஸ்ட்டை கம்மி பண்ணவும் வேகமான சர்வீஸை வந்து கொடுக்கறதுக்காகவும் ஊபர் வந்து இந்த ஒரு டிசிஷனை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஊபர் எடுத்துள்ள ஃபைனல் டிசிஷன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஐ வந்து எப்படி இந்த மாற்றத்தை வந்து ஏற்படுத்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முன்னாடிலாம் வந்து ரைடு கேன்சல் ஆச்சு அப்படின்னாலோ இல்லை பேமெண்ட் இஷ்யூ வந்துச்சு அப்படின்னாலோ ரீஃபண்ட் கிடைக்கணும் அப்படின்னாலோ வந்து கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ்க்கு நம்ம வந்து கால் பண்ணுவோம், இல்லை அப்படின்னா சேட் பண்ணுவோம். ஸோ ஆனால் இந்த ஒரு சிச்சுவேஷன் தான் அப்படியே சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஐ உடைய சேட் பாட்ஸு, அது ஆட்டோமேட்டட் ரிப்ளே உடைய சிஸ்டம்ஸு, ஸ்மார்ட் வாய்ஸ் அசிஸ்டன்ட்ஸு, ஸோ இந்த மாதிரியான டெக்னாலஜி சில செகண்ட்ஸ்லேயே வந்து பல கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணிடும். ஸோ பல கொஷின், அதாவது நம்ம வந்து ஹியூமனாக நம்ம வந்து பேசுகிறதுக்கும் அது டக்குன்னு வந்து ஆட்டோமேட்டிக்காக அடுத்த செகண்ட்ஸ்லேயே வந்து மெசேஜ் அனுப்புறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இதனால தான் ஆப்ரேஷனல் காஸ்ட்டெல்லாம் கம்மி பண்ணுறதுக்கும் சர்வீஸை வந்து அதிகமாக வழங்குறதுக்கும் இப்போ வந்து இவங்க வந்து ஏஐ சூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹியூமன் செய்யக்கூடிய ஒரு பேசிக் சப்போர்ட் ஒர்க்கை இப்போ ஏஐ வந்து ரொம்பவே வேகமாகவும் கம்மியான செலவுலையுமே வந்து பண்ணி முடிக்கிறதுனால ஏஐ சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ரிப்பீட்டாக பண்ணுற ஒர்க்கையும் ரொட்டீன் டாஸ்கையுமே வந்து இனிமேல் ஹியூமன்ஸ் வந்து தேவைப்பட மாட்டாங்க. ஸோ அவங்களுடைய தேவை வந்து படிப்படியாக கம்மியாகிட்டு இருக்கு அப்படின்றது தான் வந்து இது மூலியமாக நம்மளுக்கு தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு சேஞ்சஸ், அதாவது ஊபர் கம்பெனியில் மட்டும் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பல டெக் கம்பெனிஸ் வந்து ஏஐல அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வராங்க. மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும், அமேசானாக இருக்கட்டும், கூகுளாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாமே ஆட்டோமேஷன் அண்ட் ஏஐ வந்து ஏஐ அடாப்ஷனை வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அதாவது கம்மியான ஹியூமன்ஸ் இருந்தாலும் போதும், அதிகமான ஏஐ டூல்ஸ் வச்சு பிஸ்னஸுடைய அந்த மாடலை வந்து பல கம்பெனிஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. இந்த மாதிரி ஒரு மாடல் நம்ம வைப்போம் அப்படின்ற மாதிரி. ஸோ இதனால தான் வந்து குறிப்பாக அந்த கஸ்டமர் சப்போர்ட்டு, டேட்டா என்ட்ரி, பேசிக்ஸ், அந்த ஆப்ரேஷன், ஸோ இந்த மாதிரியான ரிப்பீட்டட் ஜாப்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஒரு ஒர்க்கே தான் திரும்ப பண்ணுறது அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒர்க்கெல்லாம் வந்து அதிகமாக ஏஐனால இம்பேக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து வார்னிங் கொடுக்குறாங்க. ஸோ எம்ப்ளாயீஸ் வந்து இதுலேருந்து என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம கற்றுக்கணும், என்ன மாதிரி விஷயங்களை செய்யணும் அப்படின்னா, செய்தியை பார்த்து ரொம்பவே பயப்படுவேன். இப்போ வந்து ஏஐனால எல்லாமே நம்மளுக்கு லே ஆஃப் பண்ணிடுவான், நம்மளுக்கும் வந்து வேலை போயிடுவான் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏஐ நம்ம வந்து எதிரி கிடையாது. அட் த சேம் டைம் ஏஐயோடய சேர்ந்து நம்ம வேலை செய்ய நம்ம வந்து லேர்ன் பண்ணணும். ஸோ ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், டேட்டா அனலைஸ்டு, ப்ராம்ப்ட் ரைட்டிங், கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, ஸோ ப்ராப்ளம் சால்விங், ஸோ இந்த மாதிரி நியூ ஸ்கில்ஸ்லாம் நம்ம வந்து லேர்ன் பண்ணி நம்ம வந்து கற்றுக்கிட்டோம், இந்த இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஜாபுடைய சான்சஸ்மே வந்து அதிகமான முறையில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இனி ஒரு டிகிரி மட்டும்
போதாது அப்படின்ற ஒரு நிலைமை தான் உருவாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு டிகிரி மட்டும் போதாது, ஸ்கில்ஸ்லாம் வந்து அதிகமாக கற்றுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க, நிறைய பேர் வார்னிங்கும் கொடுத்துட்டு வராங்க. ஸோ டிகிரி மட்டும் போதும் அப்படின்னு நினைக்காம நிறைய ஸ்கில்ஸையும் வந்து கற்றுக்கோங்க. ஸோ கண்டினியூஸாக லேர்னிங் அண்ட் அப்ஸ்கில்லிங் தான் வந்து கெரியரை சேஃப் அண்ட் செக்யூராக பாதுகாக்கக்கூடிய ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த லே ஆஃப்லேருந்து நம்ம என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கணும் அப்படின்னா, ஊபர் எடுத்த இந்த ஒரு டிசிஷன் வந்து நார்மலான நியூஸாக நம்ம பார்க்காம இது வேர்ல்டு ஃபுல்லாக இப்போ அந்த எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸோ அந்த எம்ப்ளாய்மெண்ட் மார்க்கெட், அதாவது ஜாப் மார்க்கெட் எப்படி வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு சிக்னலாக கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். டெக்னாலஜியை பொறுத்தவரையும் டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் ஆகுறது அப்படின்றது அவாய்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம் தான். ஸோ அந்த டெக்னாலஜிக்கு ஏற்ப நம்மளுடைய ஸ்கில்ஸை நம்ம அப்டேட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி, ஸோ நம்மளுக்குமே ஃப்யூச்சரில் வந்து நம்முடைய கெரியரை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமா நம்மமே லேர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அதனால் ஏஐ பொறுத்தவரையும் இது ஒரு த்ரெட்டாக நம்ம பார்க்காம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி, அதாவது ஏஐ பொறுத்தவரையும் நம்மளை வந்து ஏஐ யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து ஏஐ யூஸ் பண்ணி அது மூலியமாக நம்ம என்ன லேர்ன் பண்ணணும், அதை வச்சு நம்ம என்ன மாதிரியான ஒர்க்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நம்ம லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளுடைய ஜாப்பை வந்து நம்ம காப்பாற்றிக்க முடியும். ஸோ ஊபரை பொறுத்தவரையும் இந்த ஒரு லே ஆஃப் வந்து ஏஐ ரெவல்யூஷன் இன்னும் வேகமாக நடைபெற்று வருது அப்படின்னே தெரியுது. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள்னே சொல்லலாம். ஸோ அடுத்த சில வருஷங்களில் இது மாதிரி நிறைய கம்பெனிஸ், டெக் கம்பெனிஸ் வந்து பல சேஞ்சஸ் வந்து கொண்டு வரலாம். ஸோ இந்த ஒரு ஏஐ காலத்தில் ஜாப்ஸ் வந்து அதிகரிக்கும், அதாவது என்ட்ரி லெவல் ஜாப்ஸ்லாம் வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு அப்படின்னு தான் நம்ம அடுத்தடுத்த நியூஸ்லாம் நம்ம வந்து கேட்டுட்டு இருக்கோம். நம்மளுடைய ஒர்க்குக்குமே வந்து ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு பயம் எப்பயுமே நம்மளுக்கு இருக்கும் இந்த மாதிரி நியூஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா. ஆனால் பயப்படாமல் அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு, அதாவது அந்த ஒரு விஷயத்தில் இன்னும் என்ன லேர்ன் பண்ணணும், இன்னும் ஸ்கில்ஸ் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு டிசிஷன் நம்ம எடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போனோம் அப்படின்னா நம்மளும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக முடியும். இல்லை நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்மளுக்கும் லே ஆஃப் அப்படின்ற மாதிரி நம்மளையும் ஜாப்லேருந்து தூக்குறதுக்கான சான்சஸ்லாம் அதிகம் இருக்குது. ஸோ இந்த ஒரு காலத்தில் ஏஐ, அதாவது இந்த ஒரு சிச்சுவேஷனில் ஏஐ பொறுத்தவரையும் ஏஐனால ஜாப் அதிகரிக்குமா, இல்லை ஜாப் கம்மியாகுமா, இல்லை லே ஆஃப்ஸ் தான் வந்து இன்னும் அதிகமாகுமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.